السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله أستعينه وأستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله فقد فاز فوزا عظيما. وقال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، أو كما قال عليه الصلاة والسلام: اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم لنا بالخير. புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகை சத்தியத்தின் பார் ஈர்த்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தாரின் மீதும், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும், என் மீதும், உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பிரியமான சகோதரர்களே, கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க, இல்லாட்டி உங்களை பின்னாடி வர ஆளுக்கு உதச்சிக்கிட்டே போவாங்க. ஏன்னா பின்னாடி விஐபிஸ் எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இடம் எல்லாம் வேணும். அதனால் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. எல்லாக்கிட்ட வந்து நீங்கள் தான் இப்போ விஐபிஸ். ஊருக்காரங்க முன்னாடி அவங்க ரொம்ப விஐபி, பின்னாடி வர ஆளுங்க. அதனால் நீங்கள் எல்லாட்ட விஐபி ஆகணுமா இல்லையா? தான். அதனால் முன்னாடி வாங்க. ஃபஸ்ட்டு சஃப்புகள் நிறைய அல்லாஹ் நிறைய நன்மை தரும். ஹைர். பிரியமான சகோதரர்களே, அல்லாஹ் சில வசனங்களின் மூலமாக மூமீன்களுக்கு உதவி செய்வதாக வாக்குறுதி அளிக்கிறான். வஅதல்லாஹ், அல்லாஹ் அப்படியே சொல்ற, வஅதல்லாஹ், அல்லாஹுடைய வாக்குறுதி. ஒரு சில வசனங்களின் மூலமாக மூமீன்களுக்கு அல்லாஹ் எப்படியாப்பட்ட உதவி செய்வதாக சொல்றான், ரொம்ப நிர்பந்திச்சு சொல்றான். ஒன்று சில இடங்கள்ல அல்லாஹ் என்ன செய்யணும், வஅதல்லாஹ், அல்லாஹுடைய வாக்குறுதி, வஅதல்லாஹ், அல்லாஹுடைய வாக்குறுதி. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த வாக்குறுதி ரொம்ப நிர்பந்திச்சு செய்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரியான சில வார்த்தைகளையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் செய்கிறான். சகோதரர்களே, இன்று பொதுவாக முஸ்லிம் சமூகத்திடத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், அலா நஸ்ருல்லாஹ், அல்லாஹுடைய உதவி எப்பொழுது வரும் என்ற எண்ணம் இருக்கிறது. சில வைக்கானம் பேசக்கூடியவர்கள், இதெல்லாம் இப்படிதான்யா, இதெல்லாம் கடந்து தான் போகணும், இல்லை ஜால்ரா அடிக்கணும், லிபரலா போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வேக்கான படைத்தவர்கள் இருக்கிறார். சில அல்லாஹுக்காக வாழக்கூடிய சகோதரர்கள், அல்லாஹுடைய உதவி வராதா என்ற எண்ணமும் இருக்கிறது. சரி, அல்லாஹுடைய வாக்குறுதி எப்படியாப்பட்டது என்பதை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சூரா அல் காஃபிர் அத்தியாயம் 40 வசனம் 51 அல்லாஹ் கூறுகிறார்: இன்னா லனன்சுரு ருசுலனா والذين آمنوا في الحياة الدنيا ويوم يقوم الأشهاد. அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக
லனன்சுரு ருசுலனா, நிச்சயமாக நாம் நம்முடைய நபிமார்களுக்கு உதவி செய்வோம். ஆமாத்தா, கரெக்டாக தான் சொல்றீங்க, நபிமார்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், நமக்கு எங்கே செய்யறான் அப்படிங்கிற ஒரு எண்ண நிலைப்பாடு பலதரப்பட்ட மக்கள்கிட்ட இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான் அடுத்ததாக, வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்வான். நபிமார்களுக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ் உதவி செய்வான். ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்வான். எங்கே? மறுமை நாள் இல்லையா? இல்லை, ஃபில் ஹயாத்தி துன்யா, உலகத்திலும் உதவி செய்வான். வயௌம யகூமுல் அஷ்ஹாத், இன்னும் மறுமை தினத்திலும் அல்லாஹ் உதவி செய்வதாக வாக்குறுதி அளிக்கிறான். பிரியமான சகோதரர்களே, அப்ப இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிய வேண்டிய விஷயம், அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான். யார் யாருக்கு? யார் யாருக்கு தான்? அவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்வான். அவருடைய இறை தூதர் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்தார்களோ அந்த கொள்கை ஏற்று நிரந்தரமாக இருக்கக்கூடிய மூமின்களுக்கும் என்ன செய்வான்? உதவி செய்வான். எங்கே உதவி செய்வான்? மறுமையில மட்டுமல்ல, உலகத்திலும் உதவி செய்வான். இப்படி சொல்றீங்க ஹஜ்ரத், எங்கே உதவி கிடைக்குது? பலஸ்தீனத்தில் மக்கள் கொண்டு குவிக்கப்படுறாங்க. நார்த் இந்தியாவில் வீட்டில் கரியே இல்லாமல் இருந்தாலும் கூட என்ன செய்யப்படுறார்கள்? கொல்லப்படுகிறார்கள். இதெல்லாம் எப்படிங்க சாத்தியப்படும் அப்படின்ற ஒரு யோசனை வரதான் செய்யும். சகோதரர்களே, இன்னும் சில வார்த்தைகள் அல்லாஹுடைய வசனம், அல்லாஹுடைய ஹதீஸ் குதுசியின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்க? நபி கூறுகிறார்கள். நபி என்ன சொல்றாங்க? அல்லாஹ் கூறுவதாக கூறுகிறார்கள். மன் ஆதலி வலியா ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். ஒன்னில்ல, மனிதர்களோடு மனிதர்களாக இருக்கக்கூடிய சில நல்லடியார்கள், அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைத்தவர்கள், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலையை பின்பற்றக்கூடியவர்கள், அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த டைட்டில் என்னது? வலீண்டு. நம்மால் எதுக்கு வச்சிருக்காங்க வலீண்டு பேரு? யாருக்கு பேர் வச்சிருக்காங்க வலீண்டு? மௌத்தாயி கபரஸ்தான் கட்டி தர்கால இருக்கக்கூடிய ஆளு தான் என்னது? வலியுல்லான்னு வச்சிருக்கிறாங்க. அசல்ல நடமாடக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை கொண்டு எந்த விஷயத்திலையும் பயப்படாமல் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து அல்லாஹ்விடமே உதவி தேடக்கூடியவர்கள், சத்தியத்தை நெஞ்சு நிமிர்த்தி சொல்லக்கூடிய எல்லோரும் யார் தான்? அவர்களுக்கு கபரனா இல்லாமல் இருக்கலாம், பச்சை துணி கட்டாமல் இருக்கலாம், அவர்கள் நடமாடக்கூடிய வலிகள் தான், இறைநேசர்கள் தான். அல்லாஹ் சொல்கிறான், மன் ஆதலி வலியா, யார் என் நேசனை துன்புறுத்துகிறானோ, யார் என் நேசனை துன்புறுத்துகிறானோ, ஃபகத் ஆதன்தஹு பில் ஹர்ப், என்னிடம் அவன் யுத்தம் புரிவதற்கு தயாராகிவிட்டான். அப்ப என்ன அர்த்தம்? உலகத்தில் ஒரு ஆளும் கூட அல்லாஹ்வுடைய நேசர் இல்லைன்னு அர்த்தமா? அல்லாஹ்வுடைய நேசர் செயல் ரீதியாக பார்க்கக்கூடிய சில செயல்பாடுகள்லாம் பார்த்தா, சரி எப்போதான் அல்லாஹ்வுடைய உதவி வரும்? இவ்வளோ அனாச்சாரங்கள் அசிங்கங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, இப்போ எப்போ அல்லாஹ்வுடைய உதவி வரும்? இப்போ மழையுடைய காலம், நேற்று தான் காட்டினாங்க ஒரு ஃபோட்டோ. எங்கே இருக்கு? காவேரி யாரா பாலைவனமாங்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ யாருடைய உதவி மட்டுமே கிடைக்க பெற்றால் தண்ணீர் தாங்கள் தீரும்? வேற ஏதாவது திட்டங்கள் இருக்கு அரசாங்கத்திடத்தில்? இப்போ இந்த மூமின்கள் மக்கள் எல்லோருக்கும் யாருடைய உதவி தேவை? அல்லாஹ்வுடைய உதவி தேவை. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இப்போ அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நாம் நம்முடைய நிலைகளையும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி பெறுவதற்கு தயாரானவர்களா என்பதையும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கும் சோலை. இப்போ சமீபத்தில் கூட சில டிபேட்ஸ் எல்லாம் நடந்துச்சு டிவியில். அல்லாஹ்வுடைய உதவி எங்கே? ஐன நஸ்ரும் மின் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்கே என்பதாக சில முஸ்லிம் பெயர் தாங்கிகள் கூட மீடியாக்கள் உட்கார்ந்து கொண்டு பேசிய சம்பவங்கள்லாம் நீங்கள் பார்த்திருக்கலாம். இல்லாட்டி பார்க்க விடுங்க, இல்லை தெரிஞ்சுக்கோங்க. முஸ்லீம் பெயர் தாங்க என்ன செஞ்சாங்க? உட்காந்துட்டு பொம்பளை ஆம்பளை 2 பேரும் உட்காந்துட்டு அது உதாரணத்தை காட்டினாங்க. எப்படி காட்டினாங்கன்னு சொன்னால், பலஸ்தீனத்தில் மக்கள் என்ன செய்ய போகிறாங்க? கொல்லப்பட்டு இருக்கிறாங்களே, அப்போ அல்லாஹ்வுடைய உதவின்னு ஒன்று இருந்தால் அது செய்ய வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி யார் கேட்டா? யார் தான் கேட்டா? யாரு? முஸ்லீம் பெயர் தாங்கி கேட்டான். இப்போ சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் சூரா ஃபாத்திரில், யா அய்யுஹன்னாஸ், ஓ மனித சமூகமே, இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன வசனம்?
இன்னா லனன்சுரு ருசுலனா, நான் நிச்சயமாக என் இறை தூதருக்கு உதவி செய்வேன். வல்லதீன ஆமனு, யார் அவர்களுடைய ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கும் உதவி செய்வேன். இப்போ நம்ம ரெண்டு கேட்டகரியில் வரோமா இல்லையா? ரெண்டு கேட்டகரியில் வர முடியாது. நபி தனி, நாம் அவருடைய உம்மத்துகள், நபியை ஏற்றுக்கொண்டவர்கள். சரி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையா இல்லையா? அது அல்லாஹ்வே சொல்றான், இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், நிச்சயமாக என் வாக்குறுதியானது உண்மையானது என்பதையும் சூரா ஃபாத்திருடைய 5வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். சகோதரர்களே, ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய சில செயல்பாடுகள் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கப்பெறாதது போன்றே காட்சியளிக்கப்படுகிறது. அதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால், அப்துல் ரஹ்மான் அஸ்-சுதைஸ், நீங்க பார்க்கறல்ல வேற ஒருத்தர், அவர் சொல்லக்கூடிய வார்த்தை உஹ்பிரு தஆலா, அல்லாஹ் கூறுகிறான் இந்த மாதிரியான சோதனை காலகட்டத்தில் ஒரு புறம் பொருளாதார வீழ்ச்சி, ஒரு புறம் பட்டினியால் சாகக்கூடிய நிலைப்பாடுகள், ஒரு புறம் வெறிகொண்ட விஷஜந்துக்கள் மனிதர்கள் தாக்கக்கூடிய நிலைப்பாடு, ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகளை இல்லாமல் குழந்தைகள் அனாதையாக்கப்படுவதும், பெண்கள் விதவைகளாக்கப்படக்கூடிய கலாச்சாரமும், பொருளாதாரங்கள் சூறையாடப்படுவதும், அதுவும் குறிப்பாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட சமூகத்திற்கு நடைபெறக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, சரி இது எல்லாம் ஏன் தான் அப்படின்னு சொன்னா, சகோதரர்களே, உஹ்பிரு தஆலா லா புத்த அய்யம்தஹின், அல்லாஹ்வுடைய நியதின்னு ஒன்று இருக்கு. அல்லாஹ்வுடைய நியதின்னு ஒன்று இருக்கு. அந்த நியதி என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ, நிச்சயமாக நாம் சோதிப்போம். எப்படியாப்பட்ட சோதனை? பிஷைஇம் மினல் ஹவுஃப், பயத்தை கொண்டு சோதிப்போம். இன்னைக்கு என்ன இருக்கு? ஈமான் கொண்டவர்களுக்கு, ஈமானில் நிலைத்திருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு அதிகபட்சமாக கிடைக்கப்படக்கூடிய பனிஷ்மெண்ட் என்னது? என்னத்தா? பயம். வல்ஜூ வனக்ஸிம் மினல் அம்வால், பொருளாதாரம் லாஸ் ஆவதுக்கு. நல்லதா இருந்தாருங்க, நல்ல தொழுகையாளிங்க, தஹஜ்ஜத் தொழுவாருங்க, எப்பவுமே சரா பள்ளிவாசல் தான் கிடப்பாரு, பொஸ்குன்னு பாருங்க அவர் லாஸ் ஆயிட்டார், போச்சுங்க, திவால் ஆயிட்டாருங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்னது? அதான் சொல்கிறார்கள், உஹ்பிருக்கும் தஆலா லா புத்த அன் அய்யம்திஹன் ஃபி ضراء والضراء, அல்லாஹ்வுடைய ஒரு நியதி, அது நடந்து கொண்டே இருக்கும். உலகம் அழியும் நாள் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, ஈமான் கொண்டவர்களுக்கு பசியால், நோயால், பிணியால், வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தால், உயிர் பலிகள் ஏற்படுவதால், என்னது அக்ரிகல்ச்சர், விவசாயங்கள் அழிந்து போவதால், இவைகளை கொண்டெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்? யாருக்கு சோதிப்பான்? அப்துல் ரஹ்மானுக்கும் அப்துல் மலிக்கும் சோதிப்பான். ஏன்னா இந்த உலகம் என்பது என்னது? சோதனை களம்தான். இந்த உலகம் என்பது சோதனை களம்தான். ஏன் இந்த மாதிரியான சோதனை? ஏன் இந்த மாதிரியான சோதனை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சோதிச்சாரா இல்லையா? சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சோதிச்சானா இல்லையா? இந்த சோதனை மூலமாக அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன? தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. பரிசுத்தமான அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய வசனங்கள் என்ன சொல்கிறது? அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத், உங்களுக்கு ஜீவிதத்தை கொடுத்ததும் உங்களை மரணிக்க செய்வதும் எதற்காக? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, நீங்கள் வாழ்க்கையில என்ன நல்ல அமல்கள் செய்ய போகிறீர்கள் என்பதனை பார்ப்பதற்காக தான் உங்களுக்கு உயிர் கொடுத்ததும் உயிர் எடுக்கப்படுவதும். சரி, இது இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இப்படியாப்பட்ட சோதனைகள் கொடுப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? وَلَيَعْلَمَنَّ اللَّهُ الَّذِينَ آمَنُوا وَلَيَعْلَمَنَّ الْمُنَافِقِينَ. பல்வேறு தரப்பட்ட சோதனைகள் வரும் பொழுது அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான், இதுல மூமின்கள் யார், முனாஃபிகீன்கள் யார் என்பதனை, மூமின்கள் யார், நயவஞ்சகர்கள் யார் என்பதனை சோதிப்பதற்காக தான் என்ன செய்யறான். உதாரணத்துக்கு முனாஃபிகா இருக்கிறவன் என்ன செஞ்சிருவான்? உட்கார்ந்துட்டு பெயர் தாங்கி முஸ்லீமா இருந்துட்டு
ஓட்டுக்கோ, பதவிக்கோ, பெண்ணுக்கோ, காசுக்கோ, இடத்திற்கோ மார்க்கத்தை அடகு வைத்து பேசி விட்டு வந்து விடுவான். இவன் யாருவன்? அவனுக்கு வந்த சோதனையான நேரத்தில் செஞ்சிருவான், ஈமான அடகு வச்சுட்டு வந்துடுவான். அல்லது குறைஞ்ச வச்சு இப்படி சொல்லிடுவான், எங்கடா அல்லாஹ் இருக்கிறான், ஏடா இவ்வளோ பண்றீங்களே, எங்கடா அல்லாஹ் இருக்கான்னு கேட்டுருவான். அப்போ இவன் கேட்கிறான்னு சொன்னா ஒரு முஸ்லிமுடைய பெயரை வைத்து அவன் முஸ்லீம் அல்ல, அவன் யாரு? முஸ்லிம் பெயர் தாங்கி அவனுடைய அசலுடைய நேம் என்னது? அப்துல்லா பின் உபையுடைய கூட்டாளிகள். யார் அவர்கள்? முனாஃபிகீன்கள், நயவஞ்சர்கள். அவர்களே, அல்லாஹ் பிரித்து பார்ப்பதற்காக தான் இது செய்கிறான். யார் முஃமின் என்பதையும் யார் முனாஃபிக் நயவஞ்சன் என்பதனையும் நான் பிரித்து பார்ப்பதற்காகவே இந்த செயலை செய்வதாக அல்லாஹ் கூறுகிறான். பிரியமான சகோதரர்களே, ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லி உங்களுக்கு சஹாபாக்குடைய நிலைமைகளையும் அவர்கள் கடந்து வந்த சம்பவங்களையும் உங்களுக்கு புரிய வைக்கலாம் என்று எண்ணுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த சோதனை என்பது நமக்கானது மட்டுமல்ல. சில நல்ல உள்ளங்கள் பேசும், நமக்கே இப்படி எல்லாம் சோதனை வருதே, நம்ம புள்ள குட்டிக்கு எப்படி வருமோ, அல்லது நமக்கு ஏன் அல்லாஹ் இப்படியாப்பட்ட சோதனையில் வாழ வைக்கிறான். உண்மையிலேயே சொல்றேன், நமக்கெல்லாம் சோதனை வரல. சோதிக்கப்படக்கூடிய சில இடங்கள் இருக்கு, அங்கு சோதிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் நம்மை ரொம்ப நிம்மதியாக கண்ணியமாக வாழ வச்சிருக்கிறான். உண்மையா இல்லையா தா? மறுக்க முடியுமாத்தா? அல்லாஹ் நம்மளை கண்ணியமா சுபிட்சமா சந்தோஷமா வாழ வச்சிருக்கான். ஆனால் நாம் நன்றி கெட்டவர்களாகவே இருக்கிறோம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரி, இந்த சமூகங்கள் கஷ்டப்படுகிறதே அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மட்டும் கஷ்டப்படல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வகதலஹு கௌமுஹு குல்லியா, நபிமார்களும் கூட தன் சமூகத்தாரால் கொல்லப்பட்டார்கள். சத்தியத்தில் இருப்பதினால் சில நபிமார்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? உதாரணத்துக்கு சொன்னா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஷியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், எப்படியாப்பட்ட அவர்களுக்கான சோதனைன்னு சொன்னா அவர்களுடைய சமூகம் அவர்களை அறுத்தது, தலையில் என்ன செஞ்சுச்சு? ரம்பங்களை வைத்து கிழித்து எரிந்தது. அப்ப அவர்கள் நபிமார்களாக இருந்தாலும் அவர்களை அல்லாஹ் சோதித்தான். இனி ஒரு வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஓ மின்ஹும் ஹர்ரஜ், சில நபிமார்களை ஊரை விட்டு வெளியேற்றினாங்க. என்ன செஞ்சாங்க நபிமார்களை? அதற்கு உதாரணம் யாரை சொல்லலாம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். வெளியேற்றப்பட்ட நபிமார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? மக்காலேருந்து மதீனாவின் பக்கம் போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இப்படி இறை தூதர்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்கள் என்ன செஞ்சாங்க? சத்தியத்திலே நிலைத்திருப்பதால், சத்தியத்தின் பக்கமாக மக்களை அழைப்பதால் அந்த சமூகங்கள் என்ன செஞ்சு? ஃபஹர்ரைஜ் வமைன்ஹும் ஹர்ரைஜ், இந்த ஊரை விட்டு வெளியேறுங்கள் என்பதாக சொன்னாங்க. இல்லைன்னு சொன்னா சில நபிமார்கள் நீங்க இருந்துக்கலாம் இதே ஊர்ல, அவுல தஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, தாஹாவுடைய 9வது வசனம், நீங்க இங்கே இருந்துக்கோங்க, எங்க மூதாதையர்கள் எது செஞ்சாங்களோ அதை நீங்களும் செய்யுங்க. இன்னைக்கு சில இடங்களில் ஒரு இமாம் சத்தியத்தை சொல்கிறார்னு சொன்னா அவர் சத்தியத்திலே நிலைத்திருப்பதற்காக உதவி செய்யக்கூடியவர்கள் அதிகமா, இல்லை நாங்க சொல்றது கேட்டுக்கிட்டு நாங்க சொல்ற மாதிரி பயான் செய்யணும்னு சொல்ற இடங்கள் அதிகமா? சொல்லுங்கத்தா, நீங்க எங்கிட்ட சம்பளம் வாங்குறீங்க ஹசரத், நாங்க என்ன விரும்புறோமோ, எங்களுக்கு எது பயான்ல பிடிக்குமோ அதை கூணும். அதுக்கு மேல நீங்க கூனீங்கன்னா இந்த ஜும்மா தான் உங்களுக்கு லாஸ்ட். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா தா? சமூகமே உங்களுக்கு தான் கேட்கிறேன். இதுலயும் பொதுவாக சொல்கிறேன், ஆமாமா சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு ஒரு நிர்பந்தம் வரும் பொழுது அந்த முத்தவல்லியோ அந்த கமிட்டியோ நம்மளை ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பள்ளிவாசலுக்கு பின்னாடி ஒரு சிந்திருந்தா பொந்துக்குள்ளார ஓடி போட சமூகமும் இந்த உண்டு, இந்த உலகத்தில் உண்டு. உண்டா இல்லையா தான்? சத்தியத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நடந்தது. இது இமாம்களுக்கு நடக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. நபிமார்கள் என்ன செஞ்சாங்க? ஊரை விட்டு வெளியேற்ற. அப்படி இல்லாட்டி இருங்கத்தா, நாங்க சொல்றதெல்லாம் நீங்க செய்யணும். 40வது நாள் பாத்தியா ஓதணும், நாங்க கந்தூரி நடத்தினா அதுல வந்து நீங்களும் கூவணும். என்ன செய்யணும்? பிதத்தான ஷிர்கான எல்லா காரியங்களையும் செய்யணும். உங்களுக்கு நாங்க 10,000 ரூபாய் தான் சம்பளம் தருவோம், அதுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு என்ன செய்யணும்? பள்ளிவாசலுக்கு வெளியே நின்றுட்டு தாய் தகடு மந்திரம் மாதிரிகளை செஞ்சுக்கோங்க, நாங்க கேட்க மாட்டோம், தடையா இருக்க மாட்டோம். ஏன்? எங்க மூதாதிகள் அதை செஞ்சாங்க, அது மாதிரி நீங்களே செய்யுங்க. இதே ஆஃபர் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு?
யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுதா? நபிமார்களுக்கும் இந்த ஆஃபர் கொடுக்கப்பட்டுச்சு. என்னாண்டு, நீங்க இந்த ஊர்ல இருக்கணும்னு சொன்னா நாங்க சொல்றது, நாங்கள் செய்கிறது, நாங்கள் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள், நாங்கள் செய்யக்கூடிய இணை வைப்புகள், நாங்கள் செய்யக்கூடிய பிதஅத்துகள் எல்லாத்துக்கும் உட்பட்டு போங்க இருக்கணும். ஆனால் நபிமார்கள் என்ன செய்யல? அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி வெளியேறினார்கள், அல்லது அங்கே நின்று அந்த சமூகத்தை எதிர்த்து போராடி நேர்வழியிலே பெற வைத்தார்கள். சகோதரர்களே, இப்படி இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? சோதனை தந்தான். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே சாய்ந்து படித்தவாறு இருக்கிறார்கள். ஒரு சஹாபி வருகிறார். நடக்கக்கூடிய சோதனையெல்லாம் பார்த்துவிட்டு வந்து நபி இடத்துல நின்று சொன்னார், அலா தஸ்தன்சிருலனா, என்ன நபியே எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீர்களா? அலா ததுலனா, எங்களுக்காக துஆ செய்ய மாட்டீர்களா? அலா தஸ்தன்சுர்லனா, எங்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய மாட்டீர்களான்னு யார்கிட்ட கேட்கிறாங்க? யார்கிட்ட கேட்டாங்க? யார்கிட்ட கேட்டாங்க? பெருமானார் இடத்துல கேட்கிறார்கள், எங்களுக்காக நீங்கள் உதவி செய்ய மாட்டீர்களா? எங்களுக்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்ய மாட்டீங்களான்னு கேட்கிறான். பெருமானார் சில சாஞ்சி இருந்த பெருமானார் அவர்கள் தன் முகத்தை, தன்னுடைய முதுகை நேராக நிமிர்த்திவிட்டு அந்த சஹாபியினுடைய முகத்தை பார்த்து நபியுடைய முகமெல்லாம் சிவந்த கண்களோடு முகமெல்லாம் சிவந்து கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன மன் கான கப்லகும், உங்களுக்கு முன்னால் சென்ற சமூகம், அஹதுஹும் கான அஹதுஹும் வலி யுஷ்மித பிமிஷாத்தில் ஹதீத். என்ன அந்த சஹாபி வந்து கேட்கக்கூடிய நேரம் எப்படியாப்பட்ட நேரம் தெரியுமா? இப்போ நம்மள மாதிரி செல்வ செழிப்பா இருந்துக்கிட்டு வந்து கேட்கல. சஹாபி கேட்க வரக்கூடிய நேரம் எப்படியாப்பட்ட நேரம் சொன்னா, சோறுக்கு இல்லாத நேரம், உடைகள் இல்லாத நேரம், பட்டினி பசியுடைய நேரம், ஊரிலிருந்து பைக்காட் செய்யப்பட்ட நேரம், எங்கு சென்றாலும் அவர்களை தடுக்கக்கூடிய நேரம், வியாபாரம் இல்லாத நேரம். இப்படியாப்பட்ட நேரத்திலே வந்து நம்ம என்ன செய்வோம்? ஹஸ்ரத்தை கூப்பிட்டு, ஒரு வீடு வாங்கிட்டு ஹஸ்ரத்து இன்னொரு பாத்தியா அடிச்சு விடுங்க, இன்னொரு வீடு வாங்கணும். இதுக்கு துஆ செய்ய வரல. ரொம்ப வறுமையில் இருக்கும் யா ரசூலல்லாஹ், இவ்வளோ அடிக்கிறாங்க யா ரசூலல்லாஹ், தெருவில் போன எங்களை வெளுக்கிறாங்க, வீடுகள் எங்களை அசிங்கப்படுத்துகிறார்கள், பிலாலை கல்லின் வெயிலே படுக்க வைத்து நெஞ்சிலே கல்லை தூக்கி வைக்கிறார்கள். இப்படியெல்லாம் கொடுமையான நேரத்தில் யார சொல்ல நீங்கள் துஆ செய்ய வேண்டாமான்னு கேட்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்தா துஆ செய்யலாம்னு சொன்னாங்களா? இல்லை, கேட்டாங்க, கோவப்பட்டு கேட்டாங்க. இதற்கு முன் சென்ற சமூகத்தாருக்கு ஏற்பட்ட சோதனைகள் அதெல்லாம் உங்களுக்கு வரவில்லை, அவர்களுக்கு சோதனை ஏற்பட்டது. அவர்களுக்கு எப்படியாப்பட்ட சோதனைன்னு சொன்னால், அவருடைய சமூகத்தாருக்கு அறம் வைத்து அறுக்கப்பட்டது, இரும்பினால் செய்யப்பட்ட சீப்புகளால் அவருடைய உடம்புகள் கிழிக்கப்பட்டது. அந்த கிழிக்கப்படக்கூடிய அந்த சீப்புகள் அவர்களுடைய சதைகளை தாண்டி, நரம்புகளை தாண்டி, அவர்களுடைய எலும்புகளை தாண்டி கிழித்து கொண்டே சென்றது. அப்பொழுது அந்த சமூகம் கேட்டது, அலா நஸ்ருல்லாஹ், எங்கே அல்லாஹ்வுடைய உதவி என்று கேட்டது. அல்லாஹ்விடத்தில் பதில் வந்தது, அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறினான். இந்த மாதிரியான சோதனைகள் வருவது எதற்குன்னு சொன்னா, சகோதரர்களே, முஃமின் யார் முனாஃபிக் யார் என்பதை அல்லாஹ் பிரித்து காட்டுவதற்காக தான் இந்த மாதிரியான சோதனைகள் வருகிறது. சகோதரர்களே, சரி, ஃபர்ஸ்ட் சொன்னேன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. அல்லாஹ் யார் யாருக்கு உதவி செய்வான்னு சொன்னேன்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கும் யாருக்கும்? நபிமார்களுக்கும் உதவி செய்வான். சரி, இன்னொரு இடத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸலாஸத்துன் ஹக்குன். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் முடிச்சிட்டேன். எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும்னு சொன்னா அது கிடைக்கப்பெறும். இது எப்போது கிடைக்கப்பெறும் சொன்னா, அதுக்கு லாஸ்ட்ல ஒரு பாயிண்ட்ல வச்சு சொல்றேன் உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும் என்று சொன்னால் மூமின்களாக இருக்கணும். சரி, அல்லாஹ் ஏன் இப்படி சோதனை ஆக்கி கொண்டிருக்கிறான்னு சொன்னா, தி கியாமத் நாள் வரையில் மூமின்களுக்கு சோதித்துக் கொண்டே அல்லாஹ் இருப்பான். எதற்காக? மூமின் யார், முனாஃபிக் யார் என்று பிரிப்பதற்கு. சரி, சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸலாஸத்துன் ஹக்குன் அலல்லாஹி அவ்னுஹும், அல்லாஹ் தன் மீது அவருடைய உதவியை கடமையாக்கி விட்டான் 3 நபர்களின் மீது. 3 நபர்களின் மீது அல்லாஹ் என்ன செஞ்சான்? தன்னுடைய உதவியை கட்டாயப்படுத்தி கொண்டான். அதிலே முதலாவது யார்? அல் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ்,
அல்லாஹுடைய பாதையிலே போராடக்கூடியவனுக்கு அல்லாஹுடைய உதவி சத்தியமாக கிடைக்க பெறும். அல்லாஹ் அதனை தீர்மானித்து விட்டார். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல் முகாதிபுல் லதி யுரீதுல் அதா, எவன் அடிமைப்பட்டிருக்கிறானோ அவன் அடிமையாக இருக்கும் பொழுது அவன் எஜமான்கிட்ட போய் சொல்றான், அத்தா நான் எஜமானா இருக்கிறேன், சாரி நீங்க உங்களுடைய அடிமையா இருக்கிறேன், நான் உங்கள்கிட்ட ரிலீஃப் ஆகணும், எனக்கு ஏதாவது ஒரு தொகை செலுத்துங்கள், நான் கொடுத்து நான் அதில் ரிலீவ் ஆகிறேங்கிறான். அப்படி ரிலீவ் ஆகுவதற்கு ஒப்புக்கொண்ட அடிமை இவன் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வானேயானால் அல்லாஹ் அந்த துவாவை மறுப்பதில்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ அந்த சப்ஜெக்ட் தேவையா தான்? இப்போ யாராவது அடிமை ஆண்டாள் அடிமைங்கிற கலாச்சாரம் இருக்கா? இல்லை. ஆனால் இப்போ இருக்கு. எப்படி தெரியுமா? இப்பயும் அடிமை கலாச்சாரம் உண்டு. எப்படி அடிமை? நீங்கள் போய் ஒரு இடத்துல லோன் வாங்குறீங்க, வட்டிக்கு வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்க, ஹராம் ஹராம் ஹராம். வட்டிக்கு அல்லது கடன் வாங்கிட்டீங்க, கடன் கொடுத்த ஆளு அவரை பார்க்கும்போது சிரிச்சுட்டே போய் பார்ப்பீங்களா? நல்ல மனுஷன் சிரிச்சுட்டு பார்க்க மாட்டான். என்னைக்காக இருந்தாலும் உனக்கு கடன் பட்டிருப்பேன், இன்னைக்கு என்ன செய்ய மாட்டே, ஏதாவது ரொம்ப பேசினேன் மஞ்சள் நோட்டீஸ். அதனால இவர் தான் கொடுத்தால்தான் சிரிச்சு இழிச்சுக்கு பேசணும். தம்பி நல்லா இருக்கீங்களா தான் இவர் மனசு சொல்ல, ஆரப்பையில என் காசு தெரியாம இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கிறியே, வாங்கினாலும் சிரிச்சுட்டே இருக்கணும். ஆனா ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு அடிமை போலதான் இல்லையா? இப்போ இவர் இப்போ காசு வாங்குற ஆளெல்லாம் கொடுக்கணுங்கிற எண்ணத்திலேயே வாங்குறது இல்லை, அது வேற விஷயம். ஏன் வாங்க வேண்டியதான், முடிஞ்சா கொடுப்போம், இல்லை போடான்னு சொல்லுவோம். ஊர் உலகத்தில் எவன்டா தப்பு செய்யல? இன்னும் வங்கிகளில் காசு கடனுக்கு வாங்குற ஆள்லாம் எப்படி இருக்குது? 90% திருப்ப கொடுக்கக்கூடாதுன்னு தான் பெரிய ஆளுங்க. ஏழை விவசாயி அவன் வாங்கினது அவன் தாலி அத்து அவன் அப்படியே போயிடுறான் மண்ணோட மண்ணா. பெரிய ஆளுகள் வாங்கக்கூடாது, கொடுக்க முடியாது, என்ன செய்வ? மீறி கேட்டால் கேஸு, அப்பதுக்கு மேலே போனால் மஞ்சள் நோட்டீஸ், முடிச்சு. சரி, இஸ்லாம் எப்படி கற்றுக் கொடுக்குது பாருங்க. ஒரு கடன் வாங்கி விட்டார், கடன் வாங்கின நபர் அல்லாஹ்ட்ட துஆ செய்யற, யா அல்லாஹ் நான் கடன் வாங்கிட்டேன், என் தேவைக்கு வாங்கிட்டேன், வீட்டில் இருக்கக்கூடிய குமரை நிறைவேற்றதுக்கு வாங்கிட்டேன், என் அம்மாவுடைய மருத்துவ செலவுக்கு வாங்கிட்டேன், என் பிள்ளைகளுடைய படிப்புக்கு வாங்கிட்டேன், வாங்கக்கூடாது தான், வட்டிக்கு வாங்கக்கூடாது, வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் வாங்கிட்டேன், அல்லாஹ் தப்பு தான் தப்பு தான். இப்போ அல்லாஹ்ட்ட அவர் மடைகிறார், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, என்னுடைய கடனை தீர்ப்பதற்கு நீ உதவி செய். அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டே இருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தது பொய்யாகுமா? சொல்லுங்க தா, பொய்யாகுமா? ஆனால் அதெல்லாம் ஈஸியாக தெரியுதுனால அதுக்கு அகமியத், அதுக்கு முக்கியத்துவம் கிடையாது. இப்போ ஒரு கடன் ரொம்ப பட்டிருக்காரு, ஒரு ஹசரத் கிட்ட போறாரு, அவர் துவா எழுதுறாரு. இன்னொரு ஹசரத் கிட்ட போறாரு, அப்படியா தா கடன் பட்டிருக்கியா தா, அவன் கல்லாப்பீட்டில் போய் இந்த ஒரு தகடை போட்டு கொடுத்தா, யாருடைய ஃபாஸ்டா செயல்படும்? யார் மக்கள் விரும்புவாங்க? இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி எண்ணிக்கை ஆகிறது, இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? தகடை கொண்டு வந்தோமா, பாக்கெட்டில் வச்சோமா, முன்னாடி எல்லாரும் தெரிகிற மாதிரி சும்மா கடன்காரன் பார்த்து அவனுக்கு சுன்னு ஒரு ஊதுறா மாதிரி அவன் ஓடி போகிற மாதிரி இருக்குது, அது நல்லா இருக்கும்டா. இந்த ஆள் கேன மாதிரி ஒரு துவாவை எழுதி கொடுக்குறான், அதெல்லாம் எவனுக்குடா நேரம் இருக்கு? நபி சொல்கிறாங்க, கடன்பட்டவர்களாக இருந்தால், அது கடல் அளவுக்கு கடன்பட்டிருந்தாலும் பெருமானார் சொல்லிக் கொடுக்குறது யாருன்னா, அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். சொல்லி பாருங்க, அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். சொல்றது ரொம்ப கஷ்டமா தான். கடன்பட்ட அல்லாஹ் சொல்லிட்டே இருங்க, நபி சொன்ன வாக்குறுதி பொய்யாகாது. நிச்சயமாக உங்களுடைய கடன்களை அல்லாஹ் அடைப்பதற்கு மறைமுகமாக உதவி செய்தே தீருவான். கடல் போன்று இருந்தாலும் பெருமானா என்ன அழகான வார்த்தை, அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக். யா அல்லாஹ் எனக்கு ஹலாலானதை கொடு, ஹராமானது கொடுக்காதே. ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன், தப்புதான் தப்புதான், வாங்கிட்டேன் தப்புதான், இனிமேல் வாங்க மாட்டேன், நான் வாங்கல. அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் வஅக்னினி, எல்லாம் என்னை செல்வந்தனாக்கு, என்னை செல்வந்தன். வாக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக், யாரிடமும் கையேந்தாத அளவுக்கான என்னை ஒரு பெரிய செல்வந்தனாக்கு அல்லாஹ்வே. இவ்வளவு அழகானது சகோதரர்களே. இப்படி கடன் வாங்கியவன் கடன் அடைப்பதற்காக துவா செய்யும்போது அல்லாஹ் என்ன செய்வதில்லை? இந்த துவாவை மறுப்பதில்லை. அவன் மேலே அவன் ஹக்காகிட்டான், கண்டிப்பா அவருக்கு நான் உதவி செய்வேன். மூணாவது நபர், வன்னாகிஹுல் லதி யுரீதுல் அஃபாஃப்,
திருமணம் செய்யக்கூடியவன் பாவத்திலே செல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி திருமணம் செய்யக்கூடியவன். இன்னைக்கு எப்படி திருமணம் வச்சிருக்கோம்? மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்வதாக என்ன என்ன ஆசை கிடைக்கும்? ஏதா எங்கேயாவது போய் தப்பு தண்டா பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி என் பிள்ளைக்கு நிக்கா பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தகப்பன் சொல்றாரா? மாப்பிள்ளையுடைய இல்லை பொண்ணுடைய அத்தா சொல்றாரா? என்ன சொல்றாரு? மாப்பிள்ளை சூப்பரா வந்திருக்காங்க, கவர்மெண்ட் உத்தியோகம், கால் நிலம் வச்சிருக்கிறாருங்க, அது வச்சு இது பொண்ணு பரவாயில்லைங்க, நம்ம எதுவுமே கேட்கறதுனால அவங்க மூத்த மகளுக்கு 500 பவுன் போட்டிருக்காங்களாமா, நம்ம பண்ணு வேணான்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹாஜியார் குடும்பம்ங்க, அவங்க தரதை தருவாங்க. நான் எதுவும் கேட்கல, உங்க மகளுக்கு என்ன போறீங்களோ போடுங்க. என் மூத்த மருமக மட்டும் ஒரு காரு, ஒரு பைக்கு, ஒரு ஃபிளாட்டு, ஒரு 5000 பேருக்கு சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமுங்க, நீங்க உங்களால் பாருங்க. இது கௌரவ பிச்சை. நபி இங்க எங்கத்தான் பறக்கத்து வரும்? இது அது அந்த பேசிக்லயே சந்தேகத்தோட தானே தான் நீங்க எல்லாம் நிக்கா பண்ணி வைக்கிறீங்க. உங்க மேல எல்லாத்தையும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நல்லவங்க தான் தவிர்த்துக்கோங்க. ஏத்தா இந்த மாப்பிள்ளை கையெழுத்து போடும்போது ஏன் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறீங்க? எதுக்குதா? எதுக்கு? எவிடன்ஸ் நடந்துடக்கூடாதுல்ல. அச்சத்து பொண்ணு வீட்டுக்கு கொடுக்கும்போது சாதனங்கள்லாம் சீட்டில் போட்டு எழுதி 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 கொடுக்குறீங்களே, அதுக்கு சில ஊர்களில் வச்சே இருக்கிறாங்க. அதுக்கு பேர் என்னது? ஏதோ சீட்டுன்னு சொல்லுவாங்க, அது ஊர்லேயே வச்சிருக்காங்க. எதுக்கு தான் இது? நாளைக்கு தப்பு தண்டா நடந்து போச்சு ராஜத்து, இதெல்லாம் எவிடன்ஸ்ல அப்படிதான்டா ஆகும், அப்படிதான் ஆகும். எப்போ மகளுக்கோ மருமகனுக்கோ கொடுக்கும்போது என் ரப்பினுடைய திருப்திக்காக கொடுக்கிறேன், என்னால் என்றது கொடுக்கிறேன். அவங்க கொடுத்தாங்களா வேண்டாங்கிறேன், ஆனாலும் கொடுக்குறாங்க. அவ மக வரக்கூடிய ஒத்துக்கிறா, சரி ரைட் அல்ஹம்துலில்லாஹ். இது இருந்தா, அல்லது ஒரு மூமியினுடைய நிக்கா எப்படி இருக்குன்னு சொன்னா தப்பு தண்டா நடந்துடக்கூடாதுங்கிறது நபியுடைய ஹதீஸ். நீங்க புரிஞ்சுக்கோங்க, தப்பு தண்டா நடக்கக்கூடாது. நீங்க நிறைய பேர் ஓடி போகக்கூடிய கலாச்சாரம் வருவதற்கு அடிப்படை காரணம் ரிசர்ச் செய்யப்பட்டிருக்குது. பெண்களுடைய திருமணம் தாமதம் ஆக 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 ஓடி போகக்கூடிய கலாச்சாரம் ஓங்கி கொண்டே இருக்கிறதா. இன்னைக்கு ஒரு சர்வேல சொல்லிக்கிறாங்க, வெட்டு கௌரவம். என் மகளுக்கு வர்ற மாப்பிள்ளை வந்து அப்படியே யாருக்கு கூடாது, வீட்டில் யாருக்கு கூடாது, நாத்தனா இருக்கக்கூடாது. நீ என்னென்ன பலாயோ எல்லாம் கண்டிஷன்லாம் போட்டு கடைசியில் எங்க இருந்தா பிடிச்சிட்டு பொம்மை மாதிரி தான் செஞ்சு வந்து கொடுக்கும். அப்போ பொம்மையாக தான் இருக்கணும், பொம்மையாக தான் இருக்கணும். இப்போ நாங்கள் எல்லாம் சொல்றது இல்லைங்க. அப்போ எங்கிட்டு உன் குமர் வீட்டிலே தான் இருக்கு. 35 வயசு ஆனதுக்கப்புறம் சரி இப்பயாவது என்னமோ பரவாயில்ல செலுத்து ஏதோ ஒன்று பட்டி வைப்போம். இல்லை இங்கே மாப்பிள்ளை வீட்டில் அப்படி பொண்ணு வேணும் இப்படி பொண்ணு வேணும், கடைசியில் முத்தி போனதுக்கப்புறம் மதரசால பொண்ணு கிடைக்குமா செலுத்து, எத்தீம் கானெல்லாம் கிடைக்குமா? இதெல்லாம் பண்பு. மூமினுடைய பண்பு என்னன்னா, நபி சொல்றாங்க, தவறுதல் நடக்கக்கூடாது என்பதற்காக யார் நிக்காக செய்து கொள்கிறார்களோ அவர்களின் உதவியை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சகோதரர்களே, சரி இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, இது நடந்தே தீரும். சரி சரி, இந்த மாதிரியான சோதனை திரும்ப அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வரேன். சோதனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும் அழிவுகளும் யுத்தங்களும் குழந்தைகளை கொள்வதும் பெண்களை விரிவாக்கக்கூடிய கலாச்சாரம் பரவிக்கொண்டே இருக்குதுன்னு சொன்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்றாங்க, ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் உடைய கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஹஜ்ஜாஜ் இதே மாதிரி ஜும்மாவில் அவன் பதவி ஏற்கிறான். ஏற்றதுமே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுவாங்க இல்லையா குதுபால, அப்படிலாம் சொல்ல, எடுத்த மேடையில் ஏறி நின்னதுமே அவன் சொல்றான், இந்த சபையில் நிறைய பெருசுகளா தெரியுது, வெள்ள வெள்ள முடியா தெரியுது, அதுக்கு எல்லாத்தையும் சீக்கிரம் வாஷ் அவுட் பண்ணுங்க, கொல்லுங்கன்ட்டான். இவன் சொல்லி முடிச்சதுமே வெளியே கொண்டு போய் கொண்டுட்டான். கொண்டவன் யார்? பெயர் தாங்கி. கொல்லப்பட்டவர்கள் யார்? முஸ்லிம்கள். இந்த செய்தியை கொண்டு போய் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படுது. அவர் அன்னைக்கு மூத்த சஹாபி, யார் அனஸே அவர்களே, இப்படி எல்லாம் இவர் கொள்கிறார், இதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி கேட்கும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? இஸ்பிரு, பொறுமையாக இருங்கள். என்ன சொன்னாங்க? இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள். இன்னல் ஹஜ்ஜாஜ அஸாபுல்லாஹ், ஹஜ்ஜாஜி இருக்கிறானே இவன் அல்லாஹ்வுடைய வேதனையாக இருக்கிறான். லா தத்ஃபஉ அஸாபல்லாஹி பிஐதியக்கும், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதனையை உங்களுடைய கரத்தால் தடுக்காதீங்க. நீங்க போய் சண்டை போட்டா என்ன செய்ய முடியாது,
ஜெயிக்க முடியும். அநீதியாக ஆட்சிக்கு நடக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய கரங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் கிழிக்க முடியாது. நீங்கள் என்ன செய்யணும், இஸ்பிரு, பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள் சொல்லிவிட்டு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தையும் சுட்டி காட்டுறாங்க. எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் சொன்னா, ஃபஇன்னஹு லா யஅதி அலைக்கும் யௌமுன் அவ் ஸமானுன் இல்லா வல்லதி பஅதஹு ஷர்ருன் மின்ஹு ஹத்தா தல்கு ரப்பக்கும். இது மாதிரியான வேதனைகளும் கஷ்டங்களும் துயரங்களும் யுத்தங்களும் அழிவுகளும் சிறைச்சாலைகளும் இது மாதிரியான சோதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அதிகரித்துக் கொண்டே போகும். ஒன்றன் பின் ஒன்றாக என்ன செய்யும், அதிகரித்துக் கொண்டே போகும். எதுவரை என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய கியாமத் நாள் வரை வரும் வரையிலும் உங்களுக்கான சோதனைகள் தொடர்ச்சியாக நேற்றை விட இன்னைக்கு அதிகம், இன்னைக்கு விட நாளைக்கு அதிகம், இப்படி அதிகரித்தே கொண்டு இருக்கும் கியாமத் நாள் வரும் வரை என்பதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை சொன்னாங்க. ஆனால் அதே நேரம் அல்லாஹ்வுடைய வாக்குறது என்னது, நிச்சயமாக மூமின்களுக்கும் நபிமார்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், உதவி செய்வதாக சொல்கிறான். ஆனால் அதே அல்லாஹ் சொல்லி வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அஅலவுன், மூமின்களே முஸ்லிம்களே பயப்படாதீங்க, கவலை கொள்ளாதீங்க, அன்துமுல் அஅலவுன், நீங்கள் தான் என்ன செய்வீர்கள், வெற்றி அடைவீர்கள். யாராக இருக்கணும், இன் குன்தும் முஃமினீன், மூமின்களாக இருந்தார். மூமின்களாக இருக்கிறோமா என்பதை நெஞ்சிலே இப்படி தொடர்ந்து பார்க்கணும். மூமின்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். பெயர் தாய்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உதவி செய்ய மாட்டான், பிரித்து கொண்டே போவான். அதனால பிரியமான சோர்களே, அல்லாஹ்வுடைய அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி ரொம்ப சமீபத்தில் இருக்குது. ஆனால் என்னுடைய ஈமானை நான் பாதுகாத்து கொண்டே இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஈமானை பாதுகாத்து. எப்படியாப்பட்ட ஈமான், களப்பற்ற ஈமான். ஈமான் சொன்னா எந்த நிலையிலும் இணை வைத்திட விடக்கூடாது, எந்த நிலையிலும் அல்லாஹ் அல்லாத இடத்துல கையேந்து விடக்கூடாது. தௌஹீதுல உறுதியா இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிட்டே இருக்கும். எப்படி சஹாபாக்களுக்கு கிடைச்சதோ, எப்பொழுது நீங்கள் இங்கிட்டும் அங்கிட்டும் கால் வைக்கிறீங்களோ, நான் ஈமானும் கொள்வேன், ஆனா தேவைப்பட்டா அல்லாஹ் அல்லாத இடத்துல அவுலியாக்கள்கிட்டையும் கையேந்துவேன்னு சொன்னா உங்களுடைய ஈமான் பறி போயிடுத்து, அல்லாஹ்வுடைய உதவி விட்டும் இந்த மூமின்கள் தூரமாகி கொண்டே செல்வார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பிரியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவியை எல்லோரும் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் என்னைக்காவது உதவி செய்ய மாட்டானா, அல்லாஹ் எப்படியாவது மாற்றத்தை தரமாட்டானான்னு சொல்லிட்டு சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயம், குறிப்பாக மூமின்கள் உறுதியாக தௌஹீதில் இருக்கணும். அதுக்கு தௌஹீதுன்னு நீங்கள் போய் எங்கள் உறுப்பினர் அட்டை வாங்க சொல்ல, தௌஹீதுங்கிறது ஏகத்துவத்தில் அல்லாஹ் மட்டுமே என்பதிலே இணை வைத்தால ஒரு கலாச்சாரம் வாழ்வதிலே இதிலே மட்டும் நிலை, எந்த நிலையிலும் எதை கொண்டும் எந்த வஸ்துவோ மனிதர்களோ யாரை கொண்டும் இணை வைக்காமல் ஒரு வாழ்க்கை வாழ்வது இருக்குது. இது மட்டுமே அல்லாஹ்விடத்திலிருந்து உதவி பெற அது வழிவகுக்கும். அப்படியாப்பட்ட தௌஹீத்வாதிகளாக, உண்மையான இறையச்சமுடையவர்களாக, முத்தகீன்களாக, தக்வாவுடையவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் என் சந்ததிகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் எல்லா மூமினான ஆண் பெண்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்யட்டுமாக. அகூலி கௌலி அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். ربنا آتنا في الدنيا